என்னை ஆயுதமாக மாற்றும் கொல்லன் அப்படிங்கிற தலைப்பின் கீழே எனக்கு வேதத்தை தியானிக்க போகிறோம். என்னை ஒரு ஆயுதமாக மாற்றும் கொல்லன் அல்லது ஒரு ஆசாரி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம். இரும்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். போதும், அன்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். இந்த வேத பகுதியில் சாலமோன் சொன்ன ஒரு வார்த்தை மழுங்கலான ஒரு ஆயுதம். இங்க வேதம் ஒரு ஆயுதத்தை சுட்டி காட்டுகிறது. மழுங்கலா இருக்கிற ஒரு ஆயுதம், தீட்டாமல் போன ஒரு ஆயுதம், துருப்பிடித்த ஒரு ஆயுதம், அதிக பலத்தை இழுத்து செல்லுகிற ஒரு ஆயுதம். இதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியிருக்கும். இந்த கால வேளையிலே நான் ஒரு ஆயுதம் என்ற சிந்தையிலேயே இந்த வசனத்தை தியானிக்கணும். நான் தேவன் கையில் இருக்கிற ஒரு ஆயுதம். நான் ஒரு ஆயுதம். நான் சாதாரணவன் அல்ல. நான் ஒரு ஆயுதம். நான் தீட்டப்படாமல் போனால், கொல்லனாகிய இயேசுவின் கையில் நான் இராமல் போனால், நான் நினைத்த காரியங்களிலேயோ அல்லது கர்த்தர் எதிர்பார்த்த காரியங்களிலேயோ மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நான் சில நாட்களுக்கு முன்ன அல்லது சில மாதங்களுக்கு முன்ன குயவனை குறித்து பேசினேன். குயவன் கையில் வந்ததுக்கு பிறகு கெட்டு போக கூடாது என்று சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் பேசினேன். இந்த கால வேளையில் இந்த வார்த்தை இந்த வாரம் முழுக்க ஆண்டவர் என் உள்ளத்தில் வச்சுட்டே இருந்தார். ஆண்டவர் ஒரு கொல்லனை போல நம் நடுவில் எழுந்தருள் இருக்கிறார். அவர் ஒரு கொல்லனை போல் இருக்கிறார். தம்முடைய மகிமையின் ஆயுதங்களாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்மை ஒரு மகிமையின் ஆயுதங்களாய் உருவாக்க விரும்புகிறார். ஏன்னா அவர் கையில எடுக்கும் போது மழுங்கின ஆயுதமாய் இருக்குமானால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியிருக்கும். மழுங்கின ஆயுதமாய் இருக்குமானால் எதிர்பார்த்த மாற்றத்தை உண்டாக்க முடியாது. மழுங்கின ஆயுதமாய் இருக்குமானால் அது நம்மை காயப்படுத்தும். அதனால நாம இங்க வசனம் சொல்லுகிறது, தீட்டப்படாமல் போனால் ஆபத்து வரும். அதனால இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது, நம்மை தீட்டும்படி, மழுங்கு நீங்க நம்மை சுத்தமாக்கும்படி, நம்மளை கூர்மையான ஆயுதங்களாய் மாற்றும்படி கொல்லனாகிய ஆண்டவர் கையில் நம்மளை இன்னைக்கு விட்டு கொடுக்கணும். ஒரு நெருப்பண்டை இருக்கிற ஒரு கொல்லனை போல அக்கினி சூளை நடுவில் வாசம் பண்ணுகிறவராய், ஆமே, தம்மிடத்தில் வருகிறவனை புடமிடுகிற கொல்லனாய் காத்திருக்கிற ஆண்டவர் கையில் நம்மை விட்டு கொடுப்போமானால் இந்த பகல் வேளையிலே நம்மை ஒரு ஆயுதமாய் மாற்ற, சமுதாயத்தின் நடுவே, குடும்பங்கள் நடுவே, நம் வீட்டின் நடுவே நம்மை ஒரு கருவியாய் மாற்ற எஜமானன் வல்லவராய் இருக்கிறார். இந்த பகல் வேளையிலே எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே என் மழுங்கள் நீங்க, நான் ஒரு ஆயுதமாய் மாறணும். திட்டுப்பட்டது உண்மை, மழுங்கி போனது உண்மை, துருப்பிடித்தது உண்மை. நான் தேவன் கையில் ஒரு ஆயுதமாய் மாற்றப்படாதபடி உடைக்கப்பட்டு கிடக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் கையில் என் ஜீவியத்தை, என் வாலிபத்தை, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேனானால் என்னை ஒரு ஆயுதமாய், என்னை ஒரு ஆயுதமாய் தேவனுடைய கையில் இருக்கிற ஆயுதங்களாய் வசனம் சொல்லுகிறது. ராஜாவின் கையில் இருக்கிற ஒரு கூர்மையான அம்பு உண்டு. அது சத்துருக்களின் இருதயத்தை பிளக்கும். அது சாத்தானின் இருதயத்தை பிளக்கும். இந்த பகல் வேளையில், இந்த 7வது மாதத்தில் நான் ஒரு ஆயுதமாய் மாறணும். கர்த்தர் கையில், பலவான் கையில் இருக்கிற அம்புகளை போல ஆண்டவர் கையில் நான் ஒரு ஆயுதமாய் மாறணும். என் மழுங்கள் நீங்கணும்.
என் வாழ்க்கை சுத்தமாகணும். கர்த்தருடைய மகிமையின் பாத்திரங்களாய், கருவிகளாய் நான் பயன்பட்டே ஆகணும். ஹல்லேலூயா. ஏன் ஆயுதமாய் மாறணும்? ஆயுதத்துக்கான அவசியம் என்ன? ஆயுதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில விஷயத்தை நான் சொல்லிவிட்டு நான் வார்த்தைக்குள்ள கடந்து வருகிறேன். வேதத்தில் இந்த கொல்லர்களை இழந்த ஒரு கூட்டம் உண்டு. ஆமே, முதலாவது நான் சில விஷயத்தை பேசுறேன். நம்முடைய வாழ்க்கையில இழக்க கூடாத ஒருவர் நம்முடைய கொல்லனாகிய இயேசு. ஏன் அவரை இழக்க கூடாது? அவரை இழந்தா என்ன நடக்கும் என்பதை ஒரு சில வசனங்களில் சுட்டி காட்டிவிட்டு வேத பகுதிக்கு நேராய் கடந்து வரலாம். சவுலின் ராஜ்யத்தில் அவன் ராஜ்யபாரம் பண்ணின கொஞ்ச நாளையில ஒரு நாள் சாமுவேல் சொன்னார், எனக்காய் காத்திரு, நான் வந்து பலி செலுத்தி உன்னை யுத்தத்திற்கு அனுப்புவேன் என்று சொன்னார். அப்படி சொன்ன காலங்களில் 7 நாட்கள் சவுல் காத்திருந்தார். பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண வந்தார்கள். பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண வந்தபோது சவுலின் கூட இருந்த ஜனங்கள் எல்லாரும் சிதற ஆரம்பித்தார்கள். அப்ப சவுல் பார்த்தான், சாமுவேல் வராததினால துணிகரம் கொண்டு சர்வாங்க தகன பலியை பலிபீடத்தில் செலுத்தினான். அவன் செலுத்தி முடித்த போது சாமுவேல் அங்க வந்தார். அங்க வந்தபோது சொன்னார், புத்தியினமான காரியத்தை செய்த மதியினமான காரியம், நான் காத்திரு என்று சொன்னேன் அல்லவா? நீ காத்திராமல் துணிகரமாய் இருந்ததினால் உன் ராஜ்யத்தை ஆண்டவர் நிலை நிற்க பண்ண மாட்டான். உன் ராஜ்யம் விழுந்து போகும் என்று 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் வந்து பேசினார். அவர் பேசிவிட்டு சாமுவேல் கடந்து போனார். இப்ப பெலிஸ்தியர்கள் 3 படைகளாய் பிரிந்து ஒரு படை இஸ்ரவேல் தேசத்துக்குள் புகுந்து வந்தது. வந்து என்ன செய்தார்கள் தெரியுமா? 13ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 13:19. எபிரெயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாத படிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லி இருந்தபடியா இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லனும் அகப்படவில்லை. நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்கள். சவுல் துணிகரம் கொண்டதனால, சவுல் காத்திராததனால என்ன நடந்துச்சு தெரியுமா? பெலிஸ்தியர்கள் கொல்லர்களை சூறையாடினார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு கொல்லனையும் வைக்கல. அவன் சொல்லி விட்டான் தன்னுடைய படை வீரர்களிடத்தில், ஒரு கொல்லனை விடாத, அவன் பட்டயத்தை தீட்டக்கூடாது, ஈட்டியை தீட்டிடக்கூடாது, அவனுடைய ஆயுதங்களை தீட்டக்கூடாது. அதனால ஒண்ணு பண்ணணும், அவன் தேசத்தில் இருக்கிற எல்லா கொல்லர்களையும் நம்ம அள்ளி கொண்டு வந்துடணும்னு சொல்லி அள்ளிட்டு போயிட்டான். 20ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் கோடாரியும் கடப்பாறைகளையும் தீட்டி குறுமையாக்குகிறதுக்கு பெலிஸ்தியரிடத்திற்கு போக வேண்டியதா இருந்தது. நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்கள். காத்திராமல் போவோமானால், தேவ சமூகத்தில் நில்லாமல் போவோமானால், துணிகரம் கொள்வோமானால் நாம் யாரை இழக்க வேண்டியிருக்கும் தெரியுமா? கொல்லனை இழக்க வேண்டியிருக்கும். சவுல் இழந்தது கொல்லர்களை. இப்ப மண்வெட்டியை தீட்டனாலும் பெலிஸ்திய தேசத்துக்கு போகணும், கடப்பாறையை தீட்டனாலும் பெலிஸ்திய தேசத்துக்கு போகணும், பட்டயத்தை தீட்டனாலும் பெலிஸ்திய தேசத்துக்கு போகணும். இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு நாட்டுக்கு விரோதமா யுத்தம் வரும்போ, ஆமா இப்ப ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியா போய் பாகிஸ்தான்காரன் போய், உங்க ஆயுதத்துல கொஞ்சம் எங்களுக்கு தாங்கல, நாங்க இதை வச்சு உங்களோட என்ன செய்யறோம், சண்டை போடுறோங்கிற மாதிரி இவர்கள் தங்கள் ஆயுதங்களை பெலிஸ்தியரிடத்துல போய் தீட்டும்படி ஒரு கொல்லனும் அகப்படல. நான் திரும்ப சொல்றதை புரிந்து கொள்ளுங்கள். என் ஆவிக்குரிய வாழ்வில் நான் இழக்க கூடாதது என் இயேசுவை. அவர் என் கொல்ல. என் தெரியுமா? யுத்தம் எப்ப வரும்னு தெரியாது, சத்துரு எப்ப வருவான்னு தெரியாது. அப்ப சத்துரு வருகிறான்னு சத்தம் கேட்கும்போ எல்லாரும் செய்கிற ஒரு காரியம், தங்கள் ஆயுதங்களை தீட்டுவார்கள், தங்கள் ஆயுதங்களை சரி செய்வார்கள், மலங்களா இருக்கிற ஆயுதங்களை புடமிடுவார்கள். அப்ப எதிரி வரும்போது, எதிரி வர சத்தம் கேட்கும் போது ஒரு தேவப்புள்ள செய்ய வேண்டியது தன் ஆயுதத்தை தீட்டி வைக்கணும். தீட்டுறதுக்கே கொல்ல இல்லைன்னா
சரிப்படுத்துறதுக்கு கொள்ளை இல்லைனா இதை சரிப்படுத்தலாம் நினைக்கிற நேரத்தில் ஆண்டவரே நான் உபவாசம் பண்ணணும், எனக்கு உதவி செய்யணும் சொல்லும்போ கர்த்தரிடத்தில் அமைதியா இருந்தாருன்னா, ஆண்டவரே நான் ஜெபிக்கணும்னு சொல்லும்போ கர்த்தர் அமைதியா இருந்தாருன்னா, ஆண்டவரே ஆபத்துல எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லும்போ கர்த்தர் அமைதியா இருந்தாருன்னா, அப்போ நான் என் ஜெபங்கள், என் உபவாசங்கள், என் கண்ணீர்களுக்கு பதில் இல்லாமல் போகுமே. அப்ப நான் எதிரியின் கையில சிக்கிருவேன், சத்துருவின் கையில சிக்கிருவேன். அப்போ எனக்கு பதில் வரணும், கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும்னா கொல்லன் அவசியம், கொல்லன் அவசியம். ஆயுதங்களை தீட்டி வைக்கிற கொல்ல கொல்லனுக்கு ரெண்டு வேலை உண்டு. அவசரத்துக்கும் உதவி செய்வார், அவசரம் இல்லைனா அவர் நிதானமாய் உட்கார்ந்து ராஜ்யத்தின் ஒவ்வொரு ஆயுதங்களையும் அவர் கூர்மையாக்கிட்டே இருப்பார். அவனுக்கு வேலையை தான் கூர்மையாக்குற வேலை. ஏன்னா எதிரி எப்போ வருவான்னு தெரியாது, அவன் கூர்மையாக்கி கொண்டே இருப்பான். இந்த கால வேளையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உங்களை கூர்மையாக்கும்படி நீங்கள் உங்களை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்பீர்களா என்று இந்த கால வேளையில் ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்மை கூர்மையாக்குவதற்கு நம்மை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போமானால் நம்மளையும் மகிமையாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். சவுல் தோத்து போக ஒரு காரணம், தீட்டுவதற்கு ஆள் இல்லை, புடமிடுவதற்கு ஆள் இல்லை. இந்த கால வேளையில் நம்மை கொஞ்சம் புடமிடணும், நம்மளை கொஞ்சம் சரி செய்யணும், நம்மளை கொஞ்சம் தேவனோடு இணைக்கணும். நான் ஒரு ஆயுதமா மாறணும். நான் ஒன்று சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. சில நேரம் கர்த்தர் நம்மிடத்தில் பேசும்போது புரிந்து கொள்ளணும். எந்த தெரியுமா, அவர் ஆயுதமாய் உன்னை மாற்றுவேன்னு சொல்றாருன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சும்மா ஒன்று ஆயுதமா மாறு, என் கையில வா, உன்னை கூர்மையாக்குறேன்னு சொல்ல மாட்டார். அப்படி சொல்றாருன்னா ஒன்னு ஏதோ ஒரு நிலையில நான் சிக்கி இருக்கணும், அல்லது ஏதோ ஒரு நிலை எனக்காய் காத்திருக்கணும். இந்த ரெண்டு இல்லாம கர்த்தர் சொல்ல மாட்டார். அப்ப இன்னைக்கு நான் புரிய வேண்டியது, சவுல் இழந்தது போல நான் இன்னைக்கு இயேசுவை இழக்க கூடாது, நான் துணிகரம் கொள்ளக்கூடாது. அவரிடத்துல என்னை ஒப்பு கொடுத்துறணும், அவர் கையில விழுந்துறணும், அவரோட ஐக்கியம் ஆயிரணும். ஏன்னா அவரால மட்டும்தான் என்னை கூர்மையாக்க முடியும், அவரால மட்டும்தான் என்னை புடமிட முடியும், இயேசுவால மட்டும்தான் என் ஜீவியத்தை மாற்ற முடியும். மழுங்கி கிடக்கிறேன், நான் ஒரு ஆயுதமா இருக்க வேண்டியவன், கர்த்தர் கையில பயன்பட வேண்டியவன். என் ஜெபங்களுக்கு பயங்கரமான மாற்றம் வர வேண்டியது, என் உபவாசத்துக்கு மாற்றம் வர வேண்டியது. ஏன் இன்னும் வரல? நான் எங்கேயோ மழுங்கி இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மை கூர்மையாக்குவார். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் மகிமையான மாற்றத்தை உருவாக்கும், உபவாசங்கள் மகிமையான மாற்றத்தை உருவாக்கும். நம்மை உருவாக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொல்லன் கையில நம்மளை விட்டு கொடுப்போமானால் என்ன நடக்கும்? கொல்லனாகிய இயேசுவின் கையில நம்மளை விட்டு கொடுக்கும் போது, அவர் நம்மளை ஆயுதங்களாய் மாற்றும் போது என்னெல்லாம் சம்பவிக்கும்? ஆமா, எனக்கு இருக்கிற நேரத்திற்குள்ள நான் 1-2 காரியங்களை விளக்கி காண்பிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஓதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலத்தை ஊதி கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக. சொல்லுங்க, கர்த்தருடைய பட்டயம். சொல்லுங்க, கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்வீர்களாக. இப்போ கிதியோன் கையில் ஒரு பட்டயம் கூர்மையா இருக்குது. அவன் சொல்றான், இது என் பட்டயம் அல்ல, இது கர்த்தருடைய பட்டயம். ஏன்னா இதை உருவாக்குனது கர்த்தர் அல்லவா, இதை செய்தது கர்த்தர் அல்லவா. என் கையில் இருக்கிறது சாதாரணமான பட்டயம் அல்ல, கர்த்தருடைய பட்டயம். யாரையா இந்த கிதியோன்? இந்த கிதியோன் கையில் கர்த்தருடைய பட்டயம் வருவதற்கு
வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த காலங்களில் மீதியானியர்கள் தேசத்துக்குள் புகுந்து ஒரு ஆகாரத்தை ஆகிலும் ஒரு ஆடு மாடுகளை ஆகிலும் உயிரோட வைப்பதில்லை. எல்லாவற்றையும் சிறைப்பிடித்தார்கள், கோதுமைகளை அழித்து போட்டார்கள். அன்னைக்கு பஞ்சம் தலைவிரித்தாடினது. தேசத்தில் எங்கேயுமே நன்மைகள் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒருவன் கிதியோன். அவனுடைய ஏக்கமெல்லாம் என் பிதாக்கள் நாட்களில் நடந்த அற்புதங்கள் எங்கே, அவனுடைய வாஞ்சையெல்லாம் என் பிதாக்கள் சொன்ன தெய்வம் எங்கே. கிதியோனுடைய ஏக்கமெல்லாம் செங்கடலை பிளந்தாரு, யோர்தானை பிளந்தாரு, பார்வோனை அழித்தாரு, அமலேக்கியர்களை அழித்தாரு, யோசுவாவை கொண்டு ராஜ்யங்களை ஜெயித்தாரு. அந்த ஆண்டவர் இப்பொழுது எங்கே? ஏன்னா நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆனா ஒரு கூட்டம் வந்து எங்களை சூறையாடி கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் எங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, வேலை செஞ்சது நான், சம்பாதிச்சது நான், என் கையில் வர வேண்டியது இன்னொருவன் பறித்துக் கொள்ளுகிறான். நான் பிரயாசப்பட்டது, நான் விதைச்சது, நான் அறுவடை செய்யணும், ஆனால் இன்னொருவன் அறுவடை செய்கிறான். என் மந்த, என் நாடு, என் மாடு, இதனுடைய பலன் எனக்கு வர வேண்டும், ஆனால் இன்னொருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை புரிந்து கொண்ட கிதியோன் ஜெபிக்கிறான். என் பிதாக்கள் நாட்களில் நடந்த அற்புதங்கள் எங்கே? அந்த தேவன் எங்கே? அன்னைக்கு கிரியை செய்த ஆண்டவர் எங்கே? தரிசனத்தை நம்பி ஏமாந்தவன், தேவனுக்காய் காத்திருந்து ஏமாந்தவன் வாழ்க்கை மழுங்கி போயிருச்சு, ஜீவியம் மழுங்கி போயிருச்சு. அதனால தனக்கு கிடைச்ச கொஞ்சம் கோதுமையை அவன் திராட்சை ரசத்தை பிழிகிற ஆலையில கொண்டு வைத்து அந்த கோதுமையை போரடித்து தன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு இருந்த இவனை பார்த்து ஒரு நாள் கர்த்தர் சொன்னார். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கிதியோன் சொல்ல, நான் மழுங்கி போனவன், ஆயுதமாய் மாற வாய்ப்பில்லை. என் ஜீவியம் ஒரு ஏமாந்த ஜீவியம். என் ஜீவியத்தில் ஆண்டவருக்காய் காத்திருந்து அவருடைய பதில்களை பாராமல் தோத்து போனவன். கர்த்தர் எங்கேயா இருக்கிறார்? ஆண்டவர் எங்களோடு இருப்பாரானால் அவர் செய்த அற்புதங்கள் எங்க? பிதாக்கள் விவரித்து சொன்ன அவருடைய கிரியைகள் எங்க? ஒன்னையுமே காணுமே. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீதான் பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலி, நீ ஒரு ஆயுதம். உன்னை நான் கையில எடுத்தா உன்னை கொண்டு தேசத்தை அசைக்க முடியும். ஏன்னா உன்கிட்ட தரிசனம் இருக்குது, தேவனை குறித்த ஏக்கம் இருக்குது, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுங்கிற துடிப்பு இருக்குது. மற்றவனை உருவாக்குவதை விட ஏன் நீ சரியான பாத்திரம், உன்னை உருவாக்கினா போதும். ஆண்டவர் பார்வை கிதியோன் மேல் விழுந்தது, கிதியோன் மேல் விழுந்தது. ஏன்னா கிதியோன் மேல தேவனுடைய மகிமை ஏற்கனவே தங்கினது, அவனுக்கு தெரியாது. அந்த மகிமை அவனை தேவனை யோசிக்க வைத்தது, தேவனுடைய கிரியைகளை யோசிக்க வைத்தது. அதனால கிதியோன் சொல்றாரு, என் கூட எப்படி கர்த்தர்? ஆனா கர்த்தர் விடல. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? 14ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர், உன்னை அனுப்புகிறவர். கர்த்தர் கையில நான் ஒரு ஆயுதமா வந்துட்டா அவர் தீட்டாம விட மாட்டா. இப்ப கிதியோனை தீட்ட ஆரம்பிக்கிறார், பராக்கிரமசாலின்னு சொல்லி அவனை தீட்ட ஆரம்பிக்கிறார். தீட்ட தீட்ட கர்த்தர் சொல்றார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை அனுப்புவது நான் அல்லவா, உன்னை உருவாக்குவது நான் அல்லவா. ஒரு மனுஷன் முறியடிக்கிற மாதிரி நீ மீதியானிர முறியடிப்ப, அவ்வளவு பெரிய சேனைகளை நீ ஜெயம் எடுப்ப. ஏன்னா கிதியோனை கர்த்தர் தன் கையில் எடுத்தார், கிதியோனை கர்த்தர் தன் கையில உருவாக்க ஆரம்பித்தார். வசனம் சொல்லுகிறது 16ஆம் வசனம், அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். கொல்லன் கையில்
தன்னை விட்டு கொடுத்தவன் கிதியோ. ஆண்டவர் உருவாக்குவதற்கு தன்னை விட்டு கொடுத்தான். கர்த்தர் அவனை புடமிடுவதற்கு விட்டு கொடுத்தான். ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, நான் அதை இப்படி கொஞ்சம் மாத்தி சொல்றேன்னு. சில நேரம் ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க வைத்தது, நம்மளை ஆராதிக்க வைத்தது, காத்திருக்க வைத்தது, காத்திருந்து ஒரு கட்டத்தில் கர்த்தர் செயல்படல, கர்த்தர் பதில் தரல, கர்த்தர் எனக்கு உதவி செய்யல, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, கர்த்தர் எனக்கு செயல்படலையே என்கிற எண்ணம் வரும் வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு ஆயுதத்தை உருவாக்கணும், சும்மா உருவாக்க மாட்டாங்க. அந்த ஆயுதம் முழுவதும், அந்த உலோகம் முழுவதும் நல்ல சூடாகி நல்ல மஞ்சள் நிறமாய் மாறும் வரைக்கும் ஒரு கொல்லன் காத்திருக்கிறான். அப்படி மாறணும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். சூடு ஏத்திட்டே இருப்பான். சூடு ஏற 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 ஒவ்வொரு பக்கமா திருப்பி போடுவான். இந்த இரும்பு நினைக்கலாம், எதற்கு எனக்கு இவ்வளவு சூடு? ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? ஏன் என் வாழ்க்கை நெருப்புல இருக்கு? மற்றவனை பாருங்க, அவனை பாருங்க, மற்றவன் சுகமா இருக்கிறான், நான் மாத்திரம் ஏன் இப்படி சிக்கி இருக்கிறேன்னு இந்த இரும்பு நினைக்கலாம். ஆனா இந்த இரும்பு மஞ்சள் ஆகும் வரைக்கும் அந்த எஜமானன் மாற்றி போடுவான், கொல்லன் மாற்றி போடுவான். ஒரு கட்டம் வரும்போது அது தன் சுயத்தை இழந்து, தன் கருப்பு நிறத்தை இழந்து, தன் சில்வர் நிறத்தை இழந்து முழுக்க ஒரு கோல்டு கலராய், முழுக்க ஒரு மஞ்சளாய் பிரசன்னத்தில் நிறைந்ததாய் அது மாறும்போது அதை தூக்கி வைத்து இப்ப சுத்தியலால் அடிப்பான். சுத்தியலால் அடிக்கும் போது அந்த கொல்லன் எப்படியெல்லாம் மாற்ற விரும்பினானோ அப்படியெல்லாம் இந்த உலோகம் மாற ஆரம்பிக்கும். இந்த உலோகம் மாற ஆரம்பிக்கும். இந்த கால வேளையில் நீங்க கர்த்தர் கையில் இருப்பீர்களானால், ஐயா என்னை சுத்தி அக்கினி சூழ, என் வாழ்க்கை நெருப்பு, என் வாழ்க்கை முழுக்க கஷ்டமும் போராட்டமா இருக்குதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனா இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்வது, நீ ஒரு ஆயுதமாய் மாற போகிற, நீ ஒரு ஆயுதமாய் மாற போகிற. அதனாலதான் இத்தனை சூடு, அதனாலதான் இத்தனை போராட்டம். இன்னைக்கு கர்த்தர் தன் கையில எடுப்பாரானால் மகிமையின் ஆயுதமாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. உங்க இருதயம் என்னோடு இணைஞ்சு வரணும். உங்கள் இருதயம் என்னோடு இணையாமல் இருக்குது. தயவு செய்து கொஞ்சம் வசனத்தோடு இணைந்து வாருங்கள். இந்த கால வேளையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவர். வசனத்தோடு இணைந்து கொள்ளுங்கள், வார்த்தையோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய வல்லவர். இந்த கால வேளையில் நான் 100% விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் ஏதோ ஒரு மகிமையான மாற்றத்தை நம்மை கொண்டு உருவாக்க நினைக்கிறார். அதுக்கு நாம் தடையா இருந்துடக்கூடாது. இருதயங்களை கர்த்தர் நேர திருப்பிடணும். இன்னைக்கு நல்ல ஒரு ஜெப சிந்தையோடு இருக்கணும். என்னுடைய கையில ஒப்புவிக்கிற ஆண்டவரே, என்ன சூடாக்கணும், என்ன நிறத்தை மாற்றணும், என்ன மருதுவமாக்கணும், என் மலுங்கள் நீக்க என்னை அடிக்கணும், என்ன உருவாக்கணும், அபிஷேகத்தின் தீக்குள்ள போட்டு என்ன சரி செய்யணும். எது வரைக்கும் தெரியுமா? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறு வரைக்கும் அவர் என்ன உருவாக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு வாஞ்சிக்கிறீங்க, இன்னைக்கு நான் இதை விட்டு போகும்போது நான் கர்த்தருடைய பட்டயமா போகணும். கர்த்தருடைய பட்டயம் அக்கினி சூளைக்குள்ள வைக்கப்பட்டவைகள், அவைகள் புடமிடப்பட்டவைகள். இந்த கால வேளையில எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, என்ன தூக்கி வைங்க, அந்த சூளைக்குள்ள தூக்கி வைங்க. என் நிறம் மாறட்டும், என் மாம்சம் மாறட்டும், என் துணிகரம் மாறட்டும், என் சிந்தை மாறட்டும், என் அவலட்சணங்கள் மாறட்டும், என்னுடைய எல்லா அக்கிரமங்கள் மாறட்டும். என்னை ஒரு ஆயுதமாக கர்த்தர் மாற்றுவாராக. அவர் ஆயுதமாய் என்னை உருவாக்குகிறவர், என்னை ஆயுதமாய் மாற்றி அமைக்கிறவர். இந்த கால வேளையில் கிதியோன் கர்த்தர் கையில வந்தான். அவன் சொல்றான், என் குடும்பம் சின்னது, என் வீடு சின்னது, மனாசையில் சின்ன கோத்திரம், என்னை கொண்டு எப்படி நடக்கும்? கர்த்தர் சொன்னார், அனுப்புறது நான் அல்லவா, உன் கூட இருப்பது நான் அல்லவா. கர்த்தர் அனுப்பின போது இப்ப சொல்றான் கிதியோன், யுத்தத்துக்கு வந்தாச்சு. யுத்தத்துக்கு வந்ததுக்கு பிறகு 300 பேர் மாத்திரம்தான். நான் நேரடியாக வசனத்துக்குள்ள போகிறேன், நிறைய சொல்ல விரும்பல. 300 பேரை மாத்திரம் கூட்டிட்டு போகிறான். அவர்களை 3 சேனையை பிரித்து 3 பகுதியில் வச்சுட்டு நிற்கும்போ கர்த்தர் சொன்னா, கிதியோனே உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தா கொஞ்சம் இறங்கி போய் பார், அங்க போய் பார், அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வான்னு சொன்னார். அப்ப வேவு பார்க்கும்படி கிதியோன் உள்ள போகிறான்.
உள்ள போகும்போது அங்க ஒருத்தன் மீதியானிய படையில உள்ள ஒருத்தன் சொல்றான், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், ஒரு வார்கோதுமை அப்பம் மேலிருந்து உருண்டு வந்து நம்முடைய கூடாரங்கள் மேல இங்க இருக்கிற எல்லா இடத்தின் மேலே விழுந்து அழிச்சு போட்டுச்சு ஐயா, இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லும்போ அதுல இருந்த ஒருத்தன் சொன்னா 7:14 அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரன் ஆகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேற அல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில ஒப்பு கொடுத்துட்டார் ஐயா. 6 வருஷமா போராடின ஆவிகள், 6 வருஷமா அழிச்சவைகள், 6 வருஷமா பலன் கொண்டவைகள், ஆனா இப்ப வசனம் சொல்லுது, அதுல ஒருத்தன் சொல்றான், இது கிதியோனின் பட்டயமாக்கும். இவ்வளவு நாளும் கிதியோன் போரடிக்கிற ஆயுதங்களை தன் கையில வைத்திருந்தான், ஆனா இப்ப ஒருத்தன் சொல்றான், இது கிதியோனின் பட்டயம். ஏன்னா கிதியோனின் பட்டயம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தவைகள், அது கர்த்தரால் உருவாக்கப்பட்டவைகள். அந்த பட்டயத்தை சுமந்து வந்த கிதியோனுக்கு முன்பாக ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் அது சாதாரணமானது அல்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கர்த்தருடைய பட்டயம் நியாயம் தீர்க்கும். அந்த பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறினது. இந்த காலை வேளையில் நீங்க சாதாரண ஆளா உள்ள வந்திருக்கலாம், நீ போகும்போது கர்த்தருடைய பட்டயமா போ, கர்த்தருடைய பட்டயமா போ. நீ கொஞ்சமா இருக்கலாம், நீ ஒருவனா இருக்கலாம், உன் மேல இருக்கிற அபிஷேகம் மீதியானின் வல்லமையை மேற்கொள்ளும். உன் மேல இருக்கிற கிருபை மீதியானின் அதிகாரங்களை உடைத்து போடுமே. பாராபா சாந்தானா நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம், நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க ஐயா. வருடங்களாய் போராடுகிற, வருடங்களாய் நொந்தை அனுபவிக்கிற, வருடங்களாய் வெறுமையா இருக்கிற நீங்க சொல்லலாம், ஆனா இன்னைக்கு கர்த்தர் கையில விழுந்துருங்க, கர்த்தர் கையில விழுந்துருங்க. உன்னை அனுப்புகிறவ, உன்னை அனுப்புகிறவ கர்த்தர் அல்லவா, கர்த்தர் அல்லவா. நீ கர்த்தருடைய ஆயுதம், கர்த்தருடைய பட்டயம். உன் கையில கர்த்தர் வைத்திருப்பது தேவனுடைய ஆயுதம். நம் கையில் தந்த அபிஷேகம், நம் கையில் தந்த கிருபை தேவனுடைய ஆயுதம் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் ஜெயமுண்டு. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எத்தனை பேர் உங்களை கையில், ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் இந்த கால வேளையில் கர்த்தர் கையில் விட்டு கொடுக்குறீங்க? என்ன ஒரு பட்டயமாக மாற்றுங்கப்பா. வெறும் 300 பேர் ஒரு சேனையை முறியடித்தது, வெறும் 300 பேர் நாய்களை போல நக்கி குடிக்கிறவர்கள், அள்ளி குடிக்க கூட தெரியாதவர்கள், நக்கி குடிக்கிற கூட்டம். கர்த்தர் சொன்னபடி இந்த கிதியோனின் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? என்ன ஒரு ஆயுதமா மாத்திருங்க. நான் கொல்லன் ஆகிய இயேசுவின் கையில என்ன விட்டு கொடுக்கிறேன், என்ன விட்டு கொடுக்கிறேன், ஆண்டவர் கையில விட்டு கொடுக்கிறேன். என்ன ஒரு ஆயுதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. இது கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று சொல்லப்பட்டது. இனி என்னை குறித்து சொல்லணும், இவன் கர்த்தருடையவன், இவன் மேல இருக்கிற அபிஷேகம் கர்த்தருடையது, இவன் மேல இருக்கிற கிருபை கர்த்தருடையது, இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா இவனை கையில் வைத்திருப்பது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் அல்லவா.
மற்றவன் சொல்றான், இந்த பட்டயம் கிதியோனின் பட்டயம். இன்னும் யுத்தம் நடக்கல, இன்னும் ஜெயிக்கல, இன்னும் யுத்தத்துக்குள்ள போகல. ஆனா எதிரி சொல்றான், பட்டயம் உயர்ந்துருச்சு. ஓ, நம்ம இவ்வளவு நேரம் ஆளுகை செய்த எல்லைக்குள்ள ஒரு பட்டயம் உயர்ந்துருச்சு. நான் சொல்றத புரிந்து கொள்ளுங்க. நீங்க தேவனோடு ஐக்கியமாகும் போ உங்களை பட்டயமா மாத்துவா. நீங்க பட்டயமா மாறனா எதிரி சொல்லுவான், இனி எனக்கு அங்க வேலை இல்லை. சத்துரு சொல்லு, எனக்கு அங்க வேலை இல்லை. அங்க ஒரு பட்டயம் உயருது, அங்க ஒரு பட்டயம் உயருது. இனி வீட்டுக்குள்ள கர்த்தரின் பட்டயம் உயரட்டும், வீடுகளுக்குள்ள கர்த்தரின் பட்டயம் உயரட்டும், ஊழியத்துல கர்த்தரின் பட்டயம் உயரட்டும். சத்துரு சொல்லணும், என்னால மேற்கொள்ள முடியாது. அந்த வீட்டுக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அந்த வீட்டுக்குள்ள ஒருவர் வாசம் பண்ணுகிறார். அது கர்த்தர் அல்லவா, அது கர்த்தர் அல்லவா. இவன் சாதாரணமானவன் அல்ல, கர்த்தருடைய கையில் இருக்கிற பட்டயம் அல்லவா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் உம்முடைய பட்டயம் ஆண்டவரே, நான் கர்த்தருடைய பட்டயம், நான் தேவனுடைய பட்டயம். அதரகதுடாதரா சொல்ல சொல்ல இந்த பட்டயம் மின்னட்டும், இந்த பட்டயம் கூர்மையாகட்டும். சொல்லுங்க, சத்துரு நடுங்கட்டும். நான் தேவனுடைய பட்டயம், நான் கர்த்தருடைய பட்டயம். அதரகதுடா என் வீடை, என் குடும்பத்தை சூறையாடினவன் இனி என மேற்கொள்வதில்லை. நான் கர்த்தருடைய பட்டயம். கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம், கர்த்தரை உயர்த்துங்க. ஏன் நீ பட்டயமானால் ஜெயிப்பது உண்மை. நீ பட்டயமானால் உன் ஜெபத்திற்கு பதில் வருவது உண்மை. நீ பட்டயமானால் கர்த்தர் கிரியை செய்வது உண்மை. நான் கர்த்தருடைய பட்டயம். ஹல்லேலூயா. எதிரி சொல்றான், இது கிதியோனின் பட்டயம். நேத்த வரைக்கும் கிதியோனுக்கு பட்டயம் கிடையாது. கிதியோன் கையில் இருந்ததெல்லாம் ஒரு கோல், ஒரு கோல், ஒரு தாற்றுக்கோல். எந்த தெரியுமா, இந்த தாற்றுக்கோலை வைத்து போரடிப்பார்கள். ஆமே, அறுவடை செய்த அந்த கோதுமையை தட்டி எடுப்பதற்கு ஒரு தாற்றுக்கோல் பயன்படுத்துவார்கள். இப்ப இதுவரைக்கும் கிதியோன் கையில எல்லாரும் பார்த்தது ஒரு தாற்றுக்கோல், ஒரு தாற்றுக்கோல். இவனுக்கு பட்டயம் பிடிக்க தெரியாது. மனாசையில் சின்ன குடும்பம், மனாசையில் சின்னவன், இவனுக்கு திறமை கிடையாது, இவனுக்கு ஒரு தாளந்தும் கிடையாது. ஆனா என்னைக்கு கர்த்தர் கையில வந்தானோ அன்னைக்கு தாற்றுக்கோல் பட்டயமாய் மாறினது. என்னைக்கு கர்த்தர் கையில வந்தானோ அந்த சாதாரண ஜெபம் அந்த அந்தகாரத்தை உடைக்கிற பட்டயமாய் மாறிச்சு. என்னைக்கு கர்த்தர் கையில வந்தானோ அவன் மேல் இருக்கிற அபிஷேகம் பல மடங்கு பெருகிச்சு. இந்த கால வேளையில ஒருவேளை என்கிட்ட தாற்றுக்கோல் இருக்கு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் கையில விழுவோம் ஆனால் நம்மை பட்டயமாய் மாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கொல்லன் கையில போயிட்டோன்னா கர்த்தருடைய பட்டயமாய் நம்மளை மாத்திருவார். கொல்லன் கையின் சாதாரணமானது அல்ல. சவுல் பட்டயத்தை இழந்தான், கொல்லனை இழந்தான். ஆனா கிதியோன் கொல்லன் கையில விழுந்தான், கொல்லனை பிடித்து கொண்டான், கொல்லன் அவனை மகிமையாய் மாற்றினான். ஆண்டவர் நல்லவர். இரண்டாவதாக, ஒன்று, கொல்லன் என்னை தீட்டுவாரானால் நான் ஒரு கர்த்தருடைய பட்டயம். ரெண்டு, கொல்லன் என்னை தீட்டுவாரானால் நான் ஒரு யந்திரம், நான் ஒரு யந்திரம். ஏசாயா 41 அதிகாரம், ஏசாயா 41 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவா. ஏசாயா 41 அதிகாரம் 15 வசனம். போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான
பற்கள் உள்ள எந்தரமாக்குவேன். அங்க சொன்னார் பட்டயமாய் மாற்றினார், இங்க சொல்றார் எந்தரமாக்குவேன், உன்னை ஒரு எந்தரமாய் நான் உருவாக்குவேன்னு ஆண்டவர் சொன்னார். இதனுடைய பின்னணி என்ன? ஒரு 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆமா, இந்த ஜனத்துடைய பின்னணி நம்பர் 1 பயந்து போன வாழ்க்கை. ஆண்டவர் இவங்களை உருவாக்குவேன்னு சொன்னாரு. இவன் என்ன நிலையில இருக்கிறான் தெரியுமா? பயந்து போயிருக்கிறான். அதனாலதான் 10ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ திகையாத. அவனை தைரியப்படுத்துறாரு. ஆமே 12 வசனத்திலையும் பாருங்க, உன் வலதுகையை பிடிச்சு சொல்றேன் பயப்படாத. யாரை பார்த்து சொல்லுவாங்க அந்த வார்த்தை? தைரியமற்ற ஒருவன், நடுங்குகிற ஒருவன். அடுத்து என்ன செய்யணும் தெரியல. கர்த்தர் சொல்றாரு பயப்படாத. அப்ப இவன் சூழ்நிலை என்ன? பயப்படுற சூழ்நிலை. எதையோ கண்டு பயந்துட்டு இருக்கிறான். இவனால எழும்ப முடியாது. பயந்து போன வாழ்க்கை, பயந்து போன ஜீவியம். கர்த்தர் சொல்றாரு, உன் வலதுகை நான் பிடிச்சிருக்கிறேன், தைரியமாறு, தைரியமாறு, பயப்படாத, உன் வலதுகை ஏண்டதான் இருக்குது, தைரியப்படுத்துறார். அப்ப சுத்தமா தைரியத்தை இழந்து பயந்த ஒருவனை பார்த்து சொல்றாரு, உன்னை எந்தரமா மாற்றுவேன், உன்னை எந்தரமாக்குவேன். பயந்து போன இவனை வச்சு என்ன செய்ய முடியும்? இவனே பயந்து போய் இருக்கிறான். எதிரி வந்துட்டா பயந்து ஓடி போயிருவான், பிரச்சனை வந்தா பயந்து ஓடி போயிருவான். இவனை தேற்ற யாராலும் முடியாது. இவன் தன்னைத்தானே கோல நினைச்சிட்டு இருக்கிறான். இவனை பார்த்து கத்த சொல்றாரு, உன்னை எந்தரமா மாத்துவேன். 2வது சூழ்நிலை என்ன தெரியுமா? 2வது மனிதர்களின் எரிச்சலில் சிக்கனவன் இவன். யாருடைய எரிச்சல்ல? மனுஷனுடைய எரிச்சல்ல சிக்கனவன். 11ஆம் வசனத்தை பாருங்க. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும். அப்படின்னா இவனை சுத்தி ஒரு எரிச்சல் உள்ள கூட்டம் இருக்குது. ஒரு எரிச்சலுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஒன்னு தெரியுமா? மனிதனுடைய எரிச்சல் பயங்கர ஆபத்து. மனிதனுடைய எரிச்சல் பயங்கர மோசம். அதனாலதான் அவன் சொல்லுமா, அவன் வயிறு எறிஞ்சு சாபம் போடுறான். ஐயா வயிற்றுல நான் வயிறு எறிஞ்சு சொல்றேன் உனக்கு நடக்கும்பாங்க. அப்போ மனுஷன் போற சாபங்களும் மனுஷனுடைய எரிச்சல்களும் பயங்கர ஆபத்தானவைகள். இங்க சொல்றாரு, இந்த கூட்டத்தை சுற்றிலும் சில மனிதருடைய எரிச்சல்கள் இருக்குது. இவனை சபிக்கிற மனிதர்கள், நிந்திக்கிற மனிதர்கள், வளரக்கூடாதபடி போராடுகிற மனிதர்கள், இவனை சுத்தி ஒரு கூட்டம் இருக்குது. சில நேரம் பார்த்திருக்கலாம், சில ஆளெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டா கண்டிப்பா சில நஷ்டம் வீட்டுக்குள்ள வரும். சிலரெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து அவன் பேசிட்டு போயிட்டாலே, அவன் பார்த்துட்டு போயிட்டாலே, அவன் நம்ம வீட்டுக்குள்ள பெரிய ஆபத்து என்ன செய்யும்? நடக்கும். ஏன் இதெல்லாம் நடக்குது? வன்கண் ஆவிகள். இது பயங்கர. மனுஷன் கண்ணில் இருக்கிற வன்கண் பயங்கரம். மனுஷன் கண்ணில் இருக்கிற எரிச்சல் பயங்கரம். சிலரெல்லாம் பெருமூச்சு விடுவான் தெரியுமா? உனக்கு நடக்கு, உனக்கு இருக்கு, உனக்கு போகுது, நீ வாழ்ந்துட்ட. இவன் பெருமூச்சு விட்டு போயிட்டாலே நம்ம வீட்டுக்குள்ள பயங்கர பிரச்சனை. அதனாலதான் சில பேர்லாம் வீட்டுக்குள்ள சிலர் ஆளை விட்டுறதே இல்லை, பார்த்து பார்த்து வச்சுக்கிருவாங்க. சிலருடைய பெருமூச்சின் சத்தங்கள். ஆமே, ஒரு நாள் ஒரு அதிகாலையில் நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஜோம் பண்ண போய் என் உள்ளத்தில் ஆண்டவர் சொன்னா, ஒரு ஆவி அழுதுட்டே இருக்குது, அழுதுட்டே இருக்குது. என்ன சொல்லி அழுதுனா, ஆமே ஐயோ அவனுக்கு நடக்குது, அவன் போறானே, அவன் வாரானே, அவன் நல்லா இருக்கானே, ஒரு ஆவி அழுதுட்டே இருக்கு, நீ கடிந்து கொண்டு ஜோம் பண்ணுன்னு சொன்னார். ஏன் அன்னைக்கு ஜெபம் பயங்கரமா இருந்தது. நான் கடிந்து கொண்டு ஜோம் பண்றேன். என் காதுல அந்த அழுகை சத்தம் கேக்கு, அந்த ஆவி அழுதுட்டே இருக்குது. இது என்ன செய்யும் தெரியுமா? மனிதர்களை ஏவும், மனிதனுக்குள்ள பிரவேசிக்கும், அந்த மனிதன் மூலமா வெளியே பேசிடும். அதை வந்து அழு, உனக்கு நடக்கு, உனக்கு காரியம் வாய்க்கு, நீ வீடு கட்டிட்ட, நீ நல்லா இருக்க, நீ வாழ்ந்துட்ட. இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். மனிதனின் எரிச்சல்கள், மனிதனின் வன்கண்கள், இவைகளினால நம்ம வீடுகளுக்குள்ள பயங்கர ஆபத்துகள் பல நேரம் நடக்கிறது உண்டு. எங்க கர்த்தர் சொல்றாரு, இவன் யார் நடுவே வாழ்ந்துட்டு இருக்கான் தெரியுமா? எரிச்சலின் நடுவே வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஒன்று தெரியுமா? நான் ஒரு நாள் அவன் வீட்டில் ஜோம் பண்ணிட்டு பகலில், அப்போ இந்த பகல் ஜபங்கள் இல்லை, பகலில் பைபிள் வாசிட்டு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டு சொன்னான், கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ண அப்படின்னா, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ணா. நான் என்னை இருந்த இடத்துல வசனத்தை வாசிட்டு என் ரூமில் உட்காந்து ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணேன். அப்போ என் ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட்ல இருந்த நேரங்கள் நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது உண்மையிலங்க என் முன்னாடி ஒருத்தர் வந்து நின்று என்னை
கெட்ட வார்த்தை பேசி சண்டை ஓட்டா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் என் ரூம்குள்ள இருந்துச்சு. ஒருத்தர் வந்து சண்டை ஓட்டா எப்படி இருக்குமோ அவ்வளவு சத்தங்கள், அவ்வளவு வார்த்தைகள் என் காதுல தொனிச்சுட்டே இருக்கு. யாருமே இல்லை, நானும் என் ஒய்ஃப் மட்டும் தான் வீட்டில். அவ படுத்திருக்கிறா, நான் ரூம்ல ஜோம் பண்றேன். என் மேல தேவ மகிமை இறங்கிச்சு. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை எதிர்த்து ஜோம் பண்ணு. நான் எதிர்த்து ஜோம் பண்ணேன், எதிர்த்து ஆராதிச்சேன். அந்த நேரங்கள்ல ஆவில நிரம்பி போராடினேன். உண்மையிலே சில மனித வல்லமைகளுக்கு ஆண்டவர் எங்களை தப்புவித்தான். சில மனித ஆவிகளுக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தான். மனிதன் பேசுற வார்த்தைகள், மனுஷன் பேசுற காரியங்கள், இவைகள் பயங்கர எரிச்சல் உள்ளவைகள். ஆதி நடுவில் இருக்கிற ஒருத்தனை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஏய் உன்னை எந்திரமாய் மாற்றுவேன். அவன் எரிச்சல் இருக்கலாம், உன் மேல எரிஞ்சு விழலாம், பயப்படாத, நான் உன்னை எந்திரமாய் மாற்றுவேன். ஆமே, நீ சாதாரண ஆளா இருக்கிறதுனால தான், தைரியமற்றவனாய் இருக்கிறதுனால தான் அவன் எரிச்சலை கண்டு பயப்படுற, அவன் வார்த்தையை கண்டு பயப்படுற, அவனை கண்டு பயப்படுற. இந்த கால வேளையில் மனிதனின் எரிச்சல்கள் நம்மை சேதப்படுத்துவதில்லை, மனிதனின் எரிச்சல்கள் நம்மை தொடுவதில்லை. ஏன் தெரியுமா? என்னை எந்திரமாய் மாற்றுகிற ஒரு கொல்லன் எனக்கு உண்டு. என்னை மகிமையாய் மாற்றுகிற ஒரு ஆசாரியன் எனக்கு உண்டு. அவர் மனிதனின் எரிச்சலில் என்னை விட்டு விடுகிறவர் அல்ல. எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? இன்னும் பகல் இத தீர்க்க தரிசனமாய் சபை நடுவில் பரிசுத்த ஆவியானவர் வைக்கிறார். மனிதனின் எரிச்சல்கள் உன்னை சேதப்படுத்துவதில்லை. விழுந்திரு கர்த்தர் கையில, கர்த்தர் கையில விழுந்திரு. அவர் உன்னை எந்திரமாய் மாற்றுவார். அவர் என்னை எந்திரமாய் உருவாக்குகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பக்கம் பயந்தவன், ஒரு பக்கம் மனிதனின் எரிச்சலில் வாழ்கிறவன். மனுஷ எரிச்சல் நமக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் தடுத்து நிறுத்திடும். மனுஷனின் எரிச்சல் நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை தட்டி தள்ளிடும். மனிதனின் எரிச்சல் நம்முடைய உயர்வுகளை தடுக்கும். ஆனா ஒண்ணு தெரியுமா? அவன் நடுவுல தான் நம்மளை கர்த்தர் எந்திரமாய் மாற்றுவா. அவன் நடுவுல தான், அவனை விட்டு தள்ளி கொண்டு போய் அல்ல. எரிச்சல் உள்ள மனிதன் நடுவுல என்ன ஒரு எந்திரமாய், என்ன ஒரு மகிமையின் பாத்திரமாய், ஏய் ஷாவாலா ஹத்துடா அதரவௌடியாந்தரா ஆவியில கர்த்தரை உயர்த்துங்க. என்னை எரிச்சலோடு பார்க்கிற கண்களுக்கு முன்பாக என்னை எந்திரமாய் மாற்ற தெய்வம் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஓ ராமா மாமா சாந்தலே ஆதரக துடாதர மௌடியாந்தரா ரேமல மதர மௌடியாந்தரு ஆதரக துடாதர மௌடியாந்தரா. கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு பலத்த அபிஷேகம் இந்த கால வேளையில் நம்மை ஆட்கொள்ளட்டும், நம்மை ஆட்கொள்ளட்டும். ஆதரக துடவலமா ஆதர மௌடியாந்தரா. சில மனுஷ வலைக்குள்ள நீங்கள் சிக்கியிருப்பீர்கள். ஆனால் இப்ப ஒரு விடுதலை வருது, ஒரு விடுதலை வருது. மனுஷ வல்லமை உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை சுத்தி இருக்கிற மனுஷ அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் இன்னும் பகல் உடைவதாக. கர்த்தரை நோக்கி பார், கர்த்தரை பிடித்துக்கொள், பயப்படாத. உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறவர் உன் கொல்லன் அல்லவா? அவரால் உன்னை உருவாக்க முடியும், உன்னை உருவாக்க முடியும். மனுஷனுடைய அதிகாரங்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஷாகவலவதரா அவுடமான மரியாந்தரே. மனுஷனை மேற்கொள்வதில்லை. அவனுடைய கட்டுகளை தளர்ந்து போகட்டும். மனுஷனின் கட்டுகள் தளர்ந்து போகட்டும். கர்த்தரை துதிங்க பார்க்கலாம், கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். இன்னும் பகல் சில மனித கட்டுகள் தளரட்டும், தளரட்டும், தளரட்டும். அவுடவால மரியாந்தரா அதரக துடாதரா. குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனித கட்டுகள் அவிழ்வதாக. ஆதரகத்துடாதரா சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லே. We worship you Lord. சத்துரு சிரிக்கையில் அல்லே. எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? என்னை ஏளனம்
செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை. 2 கரம் உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லே. எரிச்சல் உள்ள மனிதர்களுக்கு நடுவே நம்முடைய பந்தியை உயர்த்த கர்த்தர் வல்லவர். எரிச்சல் உள்ளவன் நடுவே என் பந்தியை உயர்த்துகிறவர். எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? நீ ஒரு எந்திரம் ஐயா, நீ சாதாரணமானவன் அல்ல. கர்த்தர் கையில் இருக்கிற எந்திரம். உன் எதிரி பெருக பெருக உன் பந்தி பெருகும். அதரகத்துடா உன் நன்மைகள் பெருகும். எதிரியின் கண்களுக்கு முன்பாய் உன்னை மகிமைப்படுத்துகிறவர். காபாலா மாதாரா ஆவுடாபாலா மாரியாந்தரே காதாராமா சந்தானாதரா. தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வந்திருக்கிறது இந்த காலவேளையிலே. ஆதாரகத்துடா சில மனித யோசனையின் சங்கிலிகள் இந்த பகல் அறுந்து விழுகிறது, அறுந்து விழுகிறது. மனுஷனுடைய யோசனையாகிய சங்கிலிகள் இன்னும் பகல் அறுந்து விழுகிறது. உடபாலமா ரியாந்தரா. நான் விழும்படி மனுஷன் யோசித்த யோசனைகள் விழுவதாக. காபாலாவா சாந்தனா ஆவுடாமானஹத்துடாவா. ஆமென். ஹalleluya. சந்தோஷமாய் ஹalleluya. பயந்தவன் மனிதனுடைய எரிச்சலின் நடுவே வாழ்கிறவன். 3வது பூச்சி. யாக்கோபு என்னும் பூச்சி. 14ஆம் வசனம் சொல்லுது பூச்சி. இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டம் பூச்சி. இப்போ யாரை பார்த்து எந்திரம் சொல்ல தெரியுமா? பூச்சியை பார்த்து. பூச்சின்னா என்ன தெரியுமா? யார் நினைச்சாலும் நசுக்கலாம். ஒரு பூச்சியை யார் நினைச்சாலும் கொல்லலாம். அப்படின்னா எவர் வேணாலும் மேற்கொள்ளலாம். சொல்ல தெரியுமா? வரவேன் போறேன் திட்டுட்டு போறான். எவன் வேணாலும் பேசலாம். சின்னவனும் பேசலாம், பெரியவனும் பேசலாம். யார் வேணாலும் மேற்கொள்ளலாம். இவர் சொல்றாரு பூச்சி. அவன் யாக்கோபின் வாழ்க்கை பூச்சி. இஸ்ரவேல் சொல்றது நான் ஒரு பூச்சி. என்னை நசுக்குகிறார்கள், என்னை அழிக்கிறார்கள், என்னை மேற்கொள்ளுகிறார்கள். எல்லாரும் கையிலும் சிக்கிறேன். ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் தோல்வி, ஒரு பக்கம் அவமானம், பிள்ளைகள் நிமித்தம் உண்டான கஷ்டங்கள், ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள தரித்திரங்கள். எப்பக்கத்திலும் நசுக்கப்படுறோம் பாருங்க பூச்சி. அது எல்லா இடத்திலும் நசுக்கப்படும். அதுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஆதரவு கிடையாது, அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது. அந்த பூச்சை பார்த்து சொல்றாரு, வா நான் உன்னை எந்திரமா மாத்துவேன், வா உன்னை உருவாக்குவேன், வா என் கையில மட்டும் வந்துரு. நீ பூச்சி நினைச்சல்ல, உன்னை எந்திரமா எந்திரமா போர் அடிக்கிற எந்திரமா. நீ அபிஷேகம் இல்ல நினைக்காத, கிருபை இல்ல நினைக்காத, தாளந்து இல்ல நினைக்காத, நசுக்கப்படுது நினைக்காத. நீ பூச்சிதான், நீ பூச்சிதான். நீ கர்த்தர் கையில வந்துட்டா, கொல்லன் கையில வந்துட்டா. ஏன் நீ ஒரு எந்திரம். அதரகத்துடா பூச்சிய எந்திரமாய் மாற்ற ஒருவர் உண்டானால் நம்முடைய கொல்லன் இயேசு. ரிகவலதர சாதாரண பூச்சிய மகிமையாக்குகிறவர். Hallelujah. Hallelujah. Hallelujah.
நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இல்லாததை உருவாக்குற இடம். ஹல்லேலூயா. நான் இதை என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கிறேன். நம்மளை ராஜாக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்துற இடம் இது. கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற சபை, நம்மளை வச்சிருக்கிற ஸ்தானம் இது சாதாரணமானது அல்ல. எங்க இல்லையோ அவனை ராஜாக்கள் மத்தியில் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல அப்படிப்பட்ட தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இருக்குது. இல்லாததை உருவாக்க வாஞ்சித்தால் போதும், கேட்டா போதும், கையில விழுந்தா போதும், எந்திரமாய் மாற்றி மகிமைப்படுத்த அவர் வல்லவர். பயந்தவன், மனித எரிச்சலில் சிக்கினவன் யார் வேணாலும் நசுக்கலாம், பூச்சி. ஆனா இவனை பார்த்து எந்திரமாக்குவேனார். என்ன வேலைக்கு தெரியுமா? போரடிக்கிறதுக்கு. கதிர இருக்கிற மிஷினை பார்த்துருக்கலா? அதுக்கு முன்னாடி நிறைய பல்லா இருக்கும். அது நெற்கதிர்களை அது அறுவடை செய்யும். ஆனா ஆண்டவர் சொன்னது போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமா மாத்துவேன்னு சொன்னாரு. ஆனா இந்த கதிர இருக்கிற மிஷினுக்கு வேலை என்ன வேலை தெரியுமா? மலைகளை மிதிக்கணும், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கணும். உருவாக்கப்பட்டது கதிர்களை போரடிக்க. ஆனா இதால எவ்வளவு கெப்பாசிட்டி உண்டு தெரியுமா? மலைகளை பெயர்க்கத்தக்கதான ஒரு அபிஷேகம் இதுக்கு உண்டு. சாதாரண பூச்சி நினைச்சான்ல, இது மலைகளை பெயர்க்கும். பயந்தவன் நினைச்சான்ல, இது மலைகளை பெயர்க்கும். போரடிக்கிறது என்பது அடையாளம், மலைகளை பெயர்ப்பது அபிஷேகம். அபிஷேகம் என்ன அடையாளப்படுத்துவது ஒரு சாதாரண விதத்துல தான். ஆனா நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானது அல்ல, அது மலைகளை உடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருவாக்கப்பட்டது எந்திரம், உருவாக்கப்பட்டது கதிர் இருக்க, உருவாக்கப்பட்டது நெற்கதிர்களையும் கோதுமைகளையும் அறுவடை செய்ய. ஆனா பயன்படுத்த போவதோ மலைகளை உடைக்க. ஓ, அதான் சொன்னேன், கொல்லன் கையில் இருக்கிற ஆயுதம். கொல்லன் கையில் வந்தாச்சுன்னா மனுஷ கற்பனைக்கு எட்டாத கிரியைகளை கர்த்தர் செய்வா, கர்த்தர் செய்வா. இந்த வார்த்தையை தியானிக்கும் காலையில் எனக்குள்ள ஒரு பலத்த சந்தோஷம் வந்தது. எந்தரிமா என்ன உலகத்துக்கு அடையாளப்படுத்துவது எந்திரமா? ஆனா செய்ய போறது மலைகளை உடைக்க. ஏய், நான் சாதாரண எந்திரம், ஆனா கர்த்தருடைய திட்டமே வேற. மலைகளை மிதிக்கணும், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கணும், அவைகளை காற்று போல தூற்றணும். சாதாரண பல்லல்லையா, மலைகளை தகர்க்கிறவன். ஆதரக துடபால மௌடியாந்தரா. ஹல்லேலூயா. இருப்பு ஆயுதம் மலுங்களாயிருந்தா அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியிருக்கும். அதே ஆயுதம் கிருபையின் கையில், கிறிஸ்துவின் கையில் வந்துட்டா அந்த ஆயுதம் மகிமையா மாறும், மகிமையா மாறும். தேவன் விரும்பினதை அது செய்யாமல் திரும்புவதே இல்லை. இந்த கால வேளையில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மகிமையான மாற்றத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் கையில விழுவோமானா எங்க உங்க குடும்பத்துக்கு நீங்க தாங்க அற்புதம், உங்க குடும்பத்துக்கு நீங்க தாங்க சுகம், உங்க குடும்பத்துக்கு நீங்க தாங்க தேவ கிருபையை சுமக்கிற பாத்திரம், உங்க குடும்பத்துக்கு பரலோகத்தின் நன்மையை சுமக்கிற தீர்க்கதரிசி நீங்க தாங்க. நீங்க தேவன் கையில இருந்தா அதரகத்துடா அது போரடிக்கும் போது போரடிக்கும். ஒருவேளை மலையே தடையா வந்தாலும் அந்த மலைகளையும் தகர்த்து சாம்பலாக்கக்கூடிய கிருபை இதுக்குள்ள மறைஞ்சு கிடக்குது. உடவால மாரியான் தரா. இது போரடிக்கிற சாதாரண அல்ல, இது மலைகளையும் தகர்க்கும். பயந்தவன், மனிதனின் எரிச்சலில் சிக்கனவன், ஓ எல்லாராலையும் மிதிக்கப்படத்தக்கவன். ஆனா வேதம் சொல்லுது இல்ல,
உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறதுனால, என் வலது கையை அவர் பிடிச்சிருக்கிறாரா. அவர் சொல்றாரு, இது சாத்தானுக்குரிய பாத்திரம் அல்ல, சிறையிருப்பின் பாத்திரம் அல்ல. இவன் என் கையில் வந்த ஆயுதம். மீதியானவன் என் கையில் வந்தவன், என் கையில் வந்தவன் இது பூச்சியா இருந்தாலும் எந்திரமாய் மாற்ற என்னால முடியும்னு சொல்லி இதை கரம் பிடிச்சு வச்சிருந்தா, இந்த கால வேளையில நம்மை கரம் பிடித்தவர் நம்மை உருவாக்கவும் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. தேவன் கையில் வந்த ஆயுதம் இந்த பகல் வேளையில் நம்மளை கொஞ்சம் கர்த்தர் கையில் விட்டு கொடுக்கணும், நம்மளை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துறணும். ஆமே, சூட கண்டு பயப்படக்கூடாது, பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது. ஆமே நாமே காத்திருக்கிறத கண்டு சோர்ந்து போகக்கூடாது. ஆமே நாமே. நான் வெள்ளிக்கிழமை அந்த சபையில் பிரசங்கம் பண்ணும்போ ஏன்ட்டு ஒரு வார்த்தையை பேசினா, தேவன் அமைதியா இருக்கிறாருன்னா சும்மா அல்ல, அவர் அமைதியா இருக்கிற நேரம் ஏதோ ஒரு பகுதியில் கட்டிக்கொண்டே இருப்பார், சீயோனை கட்டிக்கொண்டே இருப்பார். அவர் அமைதியா இருக்கிறவர் அல்ல. எனக்கு வேணாம் அவர் அமைதியா இருக்கிறது போல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் கையில நான் இருக்க 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 எனக்காக ஒரு பகுதியில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டே இருப்பார். அது எனக்கு புரியாது, எனக்கு தெரியாது, என் கண்களுக்கு எட்டாதவைகள், ஆனால் ஒரு நாள் அவைகளில் கொண்டு போய் என்னை நிறுத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். என்னை மகிமையாய் மாற்றுகிறவர். அப்படியே முழங்கால் படியிடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு புதிய பலத்தால் இந்த பகல் வேளையில் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஒரு மகிமையான அபிஷேகம் இந்த பகல் வேளையில் இறங்கி வந்திருக்கிறது. ஒரு கொல்லனுடைய கரம் உங்கள் வலது கையை பற்றி பிடிக்கிறது, வலது கைகளை பற்றி பிடிக்கிறது. கர்த்தரை துதிங்க பார்க்கலாம், கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த கால வேளையில் கர்த்தரோடு பேசுங்க. உங்கள் வலது கையை பற்றி பிடிக்கிற ஒரு தெய்வ கரம், உங்கள் வலது கையை பற்றி பிடிக்கிற ஒரு தெய்வ கரம். அதரகத்துடா அவுடவாலவவுடியாந்தரா. ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தர் கையில விழுந்துருங்க, கர்த்தர் கையில விழுந்துருங்க. ரபாலாஹா தரா. உன் வலது கையை பிடித்து அவர் உனக்கு சொல்லுகிறதாவது, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பூச்சா இருக்கலாம், சிறு கூட்டமா இருக்கலாம், ஆனா எந்திரமாய் மாற்ற அவர் வல்லவர். உன் கையை பிடித்தவர் உன்னை மகிமையாய் மாற்ற அவர் வல்லவர். உன் கையை பிடித்தவர் உன்னை ஆயுதமாய் உருவாக்க அவர் வல்லவர். அதரகத்துட அவுடவலவரியாந்தர ரிக்கமனதர அதரகத்துடாதர. நல்ல கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பாயட்டும், பாயட்டுமே, நமக்குள்ள பாயட்டுமே. ரிக்கவலவதர அதரகத்துட. மலுங்கள் நீங்க ஒரு சுத்தமான ஆயுதமாக, ஓரவா சந்தன கூர்மையான ஆயுதங்களாக கர்த்தர் உருவாக்குவாராக, உருவாக்குவாராக, உருவாக்குவாராக. அதரவலவரியாந்தர ரிக்கவலவதர. மகிமையின் ஆயுதங்களாக கர்த்தர் நிறுத்துவாராக. கதுடமனதர ஔடபாலபாதர ரேகத்துடவலபதர அதரகனதரகத்துடாதர கபலபதரபௌடியாந்தர ரீகந்தனாதர அதரகத்துட. ஒரு அக்கினி பற்றி பிடிக்கட்டும், ஒரு அபிஷேகத்தின் அக்கினி இன்னைக்கு பற்றி பிடிக்கட்டும். ரிக்கபலபதர அதரகத்துட. கொல்லனின் அந்த அக்கினி சூழ இப்ப பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். ரிக்கமனதர அதரகத்துட ஔடபலபௌ ரியாந்தராதர. அவருடைய ஆயுதங்களை மாற்றும்படி கர்த்தருடைய வல்லமை எங்களை பற்றி பிடிப்பதாக. அவருடைய மகிமையின் ஆயுதங்களாய் எங்களை உருவாக்கும்படி கர்த்தருடைய வல்லமை எங்களை பற்றி பிடிப்பதாக. ஷாபாபா ரிக்கமனதர ஔடவலகத்துட அதரபௌடியாந்தரா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கையில விட்டு கொடுங்க, வாலிபத்தை விட்டு கொடுங்க, பெரியவங்க விட்டு கொடுங்க. கர்த்தர் கையில விழுந்துரு, கர்த்தர் கையில விழுந்துரு. ரீமானா ஹதாரா அதரகத்துடா ஹதரா. உன்னை உருவாக்க ஒருவரால மட்டும்தான் முடியும், அது இயேசுவால, இயேசுவால. ரிக்கவாலதரா. அவர் நல்ல குயவன், அவர் நல்ல கொல்லன். ரிக்கமானதரா. கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அவர் என்னை மகிமையாய் உருவாக்குகிறவர், மகிமையாய் புடமிடுகிறவர்.
ரிக்கவலவதர அவுடவலக துடாதர விழுந்திரு கர்த்தர் கையில, விழுந்திரு கர்த்தர் கையில. ஒரு அக்கினி பட்டு பிடிக்கு, பட்டு பிடிக்கு, பட்டு பிடிக்கு. ரிக்கவலதர அதரக துடா. நல்ல கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு பரிசுத்த அக்கினி பலிபீடத்திலிருந்து பட்டு பிடிப்பதாக. ஷாபாலாவா அதரக துடாதர. ஒரு பயங்கரமான மகிமை, பயங்கரமான மகிமை பட்டு பிடிப்பதாக. ஷாபாலாஹா தாரா அவுடாதரக துடாதர. ஒரு அக்கினி பட்டு பிடிப்பதாக. ஷாபாலாஹா தாரா உடாபாலாஹா தாரா காபாலாவாதாரா உடாமானா ஹத்துடா அதரகனத ரகத்துடவலபுல் ரியாந்தரா ரிகாமானதரா ரிகத்துடாதரகனதர. ஐயா, எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, என்னால முடியல, எனக்கு ஒன்றும் தெரியல நினைக்கிறீங்களா? கர்த்தர் கையில விழுந்துருங்க, கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. இயேசுவே, என்னையும் கையில ஒப்புவிக்கிறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை ஆயுதமாய் மாற்ற அவர் வல்லவர், அவர் வல்லவர். ரிகாபாலாதாரா தைரியமற்ற உங்களை தைரியமா மகிமையாய் நடத்த கர்த்தர் வல்லவர். உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ உயர்விலோ என் தாழ்விலோ என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. நான் கிறிஸ்துவின் ஆயுதம், நான் கிறிஸ்துவின் ஆயுதம். ஐயா, நான் மழுங்கி போனவன் அல்ல, மழுங்கி போக அழைக்கப்பட்டவனும் அல்ல. நான் கிறிஸ்துவின் ஆயுதம். எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? நான் கிறிஸ்துவின் ஆயுதம். உடவலமாரியாந்தரா, நான் கிறிஸ்துவின் ஆயுதம். ரிக்காமானாஹா தாரா அவுடா தாராமா ரஹா தேரேமா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் கிறிஸ்துவின் ஆயுதம்? அதரக துடவலதரா. இந்த ஆயுதங்கள் மகிமைப்படுகிறது, மகிமைப்படுகிறது. ரிவலவதரகனதரகதுடா. இந்த ஆயுதங்கள் மேல ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு ரவசந்தனா, குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு தேவ அபிஷேகம். அத்தராதரா அவுடாதரகனதரா. இந்த ஆயுதங்கள் மேல ஒரு பலத்த மகிமை. கவலவதரா அதரகதுடா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கிறிஸ்துவின் ஆயுதம்? காதாராமா அவுடவலதரா அதரகதுடாதரா கமனதரா அதரவௌடியாந்தரா ரிகதுடாதரா உரவசந்தேலே. நாங்கள் கிறிஸ்துவின் ஆயுதங்கள். கவலவா ஷவலவதரா. நான் ஆயுதமானால் என்னை குறித்து என் ராஜாவுக்கு பெரிய திட்டம் உண்டு. நான் ஆயுதமானால் என்னை குறித்து இயேசுவுக்கு ஒரு திட்டம் உண்டு. நான் ஆயுதமானால் என்னை மகிமைப்படுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார், ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அவரே உயர்த்தப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. அவர் நாமமே மாதுரமதே. அவர் நாமத்தில் ஜெயமுண்டு. அவர் நாமமே மாதுரமதே. அவர் நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சொல்லுங்க இயேசு நாமம், இயேசு நாமம். எங்கள் நல்ல கொல்லனே, எங்களை உருவாக்குபவரே. இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே,
அவர் நாமமே மாதுரமது, அவர் நாமத்தில் ஜெயமுண்டு. அவர் நாமமே மாதுரம, அவர் நாமத்தில் ஜெய. சொல்லுங்க, இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்க வாழ்க இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே. நன்றி அப்பா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். கமனமா சாந்த கபாலஹாதாரா. வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது போல இந்த காலவேளையில் ஒரு மகிமை தேவாலயம் முழுவதையும் நிரப்பி வைத்திருக்கிறது, நிரப்பி வைத்திருக்கிறது. ஒரு வஸ்திர தொங்கல் இறங்கி வந்திருக்கிறது. அதரக துடமனமரியாந்தரா, ஒரு நிலையங்கி தரித்தவருடைய வஸ்திர தொங்கல் இந்த ஆலயம் முழுவதும் இறங்கி வந்திருக்கிறது. ரிகாபாலபாதரா அதரக துடாதரா. தேவன் கையில் விட்டு கொடுத்த ஒவ்வொருவர் மேலையும் இந்த வஸ்திர தொங்கல் ஒட்டி கொள்வதாக, ஒட்டி கொள்வதாக. தேவன் கையில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் இந்த வஸ்திர தொங்கல் ஒட்டி கொள்வதாக. அதரக துடவலவா ரிகமனவதரா. எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? இந்த வஸ்திர தொங்கல் உங்கள் சரீரங்களோடு, உங்கள் சரீரங்களோடு ஒட்டி கொள்வதாக. கவலவதரா அவுடவலவவுடியாந்தரா அதரக துடா. தேவனுடைய ஆயுதங்களாகிய நம்ம மேல தேவனுடைய மகிமையின் வஸ்திரங்கள் ஒட்டி கொள்வதாக. கவலமா சந்தடாதரா அவுடவலஹா துடவலதா கதரவா ஷேகேதரே ரியாந்தராதரா அதரக துடா. ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன்ப்பா, என்னை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன், என்னை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன். என்னை புடமிட்டு நடத்துங்க, என்னை ஆயுதமாய் மாற்றி நடத்துங்க, என்னை மகிமையா நடத்துங்கப்பா. நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். குமாரன் இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையிலே உம்மை ஆராதிக்க, உங்கள் நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. மெய்யாகவே கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார். எங்களை ஒரு மகிமையின் ஆயுதங்களாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. மகிமையின் ஆயுதங்களாய் என்னை மாற்றி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. எந்திரமாய் மலைகளை மிதித்து நொறுக்கிற எந்திரங்களாய், கர்த்தருடைய பட்டயங்களாக எங்களை உருவாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆயுதங்களாய் மாற்றுங்க. இவங்க இன்னைக்கு போகும்போது தைரியம் இல்லாதவர்களாய் அல்ல, இவர்கள் வலது கையை கர்த்தர் பிடித்து நடத்துங்க. உங்க கையில தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருடைய வலது கையவும் ஆண்டவர் பிடித்து நடத்துவீராக. கர்த்தர் நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.